ஏய் தீனுப்பிரியா, வா வா. என்ன ஒரு வாரமா ஆளே காணோம்? உன் கடைக்கும் என் வீட்டுக்குமே 1/2 கிலோமீட்டர் தூரம் இருக்கு, அதான் அடிக்கடி வர முடியல. வீடு தூரமா இருந்தா ஃப்ரெண்ட மறந்துடுவியா? இப்ப என்ன பார்க்க வந்தியா, பொருள் வாங்க வந்தியா? உன்னதான் பார்க்க வந்தேன். நீ எப்படி இருக்க? கடைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? அக்கா, உனக்கு என்னம்மா வேணும்? ஒரு எக்ஸாம் பேடும் கிளே செட்டும் கொடுங்கக்கா. ஏய் பவித்ரா, எனக்கு ஒரு கேட்ரேஜ் பண்ணி கொடு, நான் கிளம்பிடுறேன். தீனு, இதை பார்த்து எடுத்துக்கோ. உனக்கு உள்ள இருக்குமா, எடுத்துட்டு வரேன். சரிக்கா. ஏய் பவித்ரா, இந்த பென் ஓகே, நான் காசு கொண்டாடல, அப்புறம் வந்து தரேன். சரி, அப்புறம் வரும்போது கொடு. கொஞ்சம் நவர்மா, நான் கிளம்பிடுறேன். இந்தாமா. அவங்க போயிட்டாங்களா? அவங்க போயிட்டாங்கக்கா. உங்க ஃப்ரெண்டா? ஆமாமா, நாங்க 2 பேரும் 20 வருஷமா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 20 வருஷமா க்ளோஸ் ஃப்ரெண்டா? நேத்து வேற ஒரு கடையில பார்த்தேன், 1000 ரூபாய்க்கு மேல பொருள் வாங்கினாங்க. இப்போ உங்க கடையில கடனுக்கு வாங்கிட்டு போறாங்க. வேற கடையில பொருள் வாங்கினாளா? அவளா இருக்க மாட்டா. அவங்க தான், எனக்கு நல்லா தெரியும். 1000 ரூபாய்க்கு மேல ஃபேன்சி பொருளே வாங்கினாங்க. 150 ரூபா கொடுமா. இந்தாங்க. ஃப்ரெண்டா இருந்துட்டு வேற கடையில போய் பொருள் வாங்கியிருக்கா. The next day. ஹாய் பவித்ரா, நேத்து கேட்ரேஜ் பண்ணி வாங்கினேன்ல, இந்த 50 ரூபா. அதெல்லாம் ஓகே. கடன் வைக்க என் கடைக்கு வந்த, வேறொரு கடையில போய் 1000 ரூபாய்க்கு மேல பொருள் வாங்கினியாமே, ஒரு பொண்ணு சொல்லுச்சு. நீ முழிக்கிற மொழியிலே தெரியுது. இதான் உன் ஃப்ரெண்ட்ஷிப்பா? நீ ஏன் என்ன தப்பா நினைச்சிட்டு பாத்தியா? நாளைக்கு உனக்கு பர்த்டே ஞாபகம் இருக்கா? உனக்கு சர்ப்ரைஸா gift கொடுக்கலான்னு இருந்தேன். உன் கடையிலேயே gift வாங்கினாக்கா உனக்கு சர்ப்ரைஸ் போயிரும்ல, அதனால தான் நான் வேற கடையில வாங்கினேன். இதான் விஷயமா? சரி சரி.